ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் அங்கே நிற்கிறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டர் நம்ம வண்டி வந்து ஓடிச்சு. ஸோ 50,000 கிலோமீட்டர் முடிஞ்சதுமே வந்து பைக் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் என்னென்ன ஸ்பேர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் பண்ணதில் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க டேரெக்டாக வண்டிக்கிட்ட போயிடலாம். கைஸ், நம்ம ஜாக் பார்க்க புதுசாக தெரியிறானா பாருங்கள். உங்களுக்கு புதுசாக தெரியிறானோ இல்லையா, எனக்கு புது வண்டி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம வண்டி வந்து எத்தனை 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,188 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்க் பார்த்தீங்களா, அந்த டிஸ்க் பேட் ஒன்று போயிருந்தது. ஸோ அதுவும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதனோடக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஆஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த ரைட் சைடில் வந்து ஹேர் ஃபில்டர் ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அதனுடைய ப்ரைஸும் அரௌண்ட் 200 கிட்ட வரும். ஸோ இதில் முக்கியமாக இந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எந்த அளவுக்கு கிளியராக தெரியும், அந்த ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பெட்ரோல் டேங்க்குக்கு போட்டோம்னா அந்த டேங்க்லேருந்து ஃபியூல் எடுத்து இன்ஜினுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் போயிடுச்சு. ஸோ அதனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வந்துச்சு. இதுக்கப்புறம் முக்கியமாக என்ன போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் போயிடுச்சு, தெரியுதுங்களா. ஸோ இந்த சஸ்பென்ஷன் வந்து போயிடுச்சு. இது வந்து இப்போ புதுசு மாற்றிருக்கு. இதுக்குள்ளே இருக்க இந்த ரெட் கலரில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்காகனா இந்த புஷனுக்காக. நம்ம உட்காந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றும் போதோ இல்லை வந்து பள்ளத்தில் விட்டு எழும்போதோ அது வந்து நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து மோனோ சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் தான். ஸோ செயின் லூப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து மெயினாக டிஸ்க் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜென்ரல் சர்வீஸில் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது தான். ஸோ சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் வண்டி நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஓவரால் சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் வீடியோவில் பார்க்கும்போது நம்ம ஜாக் பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியுமான்ட்டு நினைக்கிறேன். ஸோ 50,000 கிலோமீட்டர் ஓடிட்ட அப்புறமே வந்து பைக் புதுசு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை நீட்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோதாங்க, அதை தான் சொல்ல வந்தேன். பிகாஸ் அந்த சஸ்பென்ஷனுக்கு வந்து வாரண்டி பீரியட் வந்து 2 விதமாக கொடுப்பாங்க. ஒன்று 5 இயர்ஸ் பைக் எடுத்துருக்கணும், அப்படி இல்லாட்டி 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கு உள்ளே இருந்தால் அந்த சஸ்பென்ஷன் வந்து வாரண்டியில் இருக்கும். நாம் வந்து பைசா எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது வாரண்டியில் இருக்கிறதுனால வந்து கம்பெனியை வாங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பயாச்சும் சஸ்பென்ஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அரௌண்ட் 3000 கிட்ட. ஸோ நீங்கள் உஷாராக இருங்க. ஸோ அந்த 60,000 கிலோமீட்டருக்கு கீழேயும் வண்டி எடுத்து 5 வருஷத்துக்கு கீழேயும் இருந்தால் அது ஃப்ரீயாக அவங்க மாற்றி கொடுக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால தான் இந்த முக்கியமான வீடியோவே. ஸோ கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு 5-6 ஸ்பேர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு, ஃபியூல் இன்ஜெக்டர், சஸ்பென்ஷன், ஏர் ஃபில்டர், பேக்கில் வந்து பிரேக் ஷூ. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000 ஆச்சு. ஸோ இந்த வாரண்டி பீரியட்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பைக்குடைய மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 50 to 55 கொடுக்குது. ஸோ நம்ம ரொம்ப பிடிச்சி ஓட்டினோன்னா 50 வரும். சிட்டிக்குள்ளே ஓட்டினாலே 55 தாராளமாக வருது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம சந்திப்போம். பாய்.